எண்ணெய் டேங்கர் ரயில் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் மற்றும் டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தீப்பிடித்து எரிந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். முழுவதும் எரிந்த சரக்கு ரயில் பெட்டிகளை கிரேன்கள் மூலம் அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்றது. அந்த பகுதியில் 300 மீட்டர் தூரம் வரை தீயில் கருகி சேதமடைந்த மின் ஒயர்கள் சீரமைக்கப்பட்டன. சம்பவ இடத்தை ஆய்வு செய்த தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் இந்த விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணை நடத்தி வருவதாக கூறினார். 2வது ரயில் தடத்தில் ரயில் போக்குவரத்தை தொடங்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். Before the region, we want to restore the traffic. Fortunately, there has been no casualty, no injury, and in that regard, we were fortunate. So, high-level committee has already been constituted, who will gather all the evidence, talk to all the, loco pilots, station master, all the staff who have seen this fire, and then only we can reach the conclusion. But one thing is sure that fire has occurred in the third engine and then brake van and first wagon. After that, third wagon onwards, fire has started and it has spread up to 20th wagon. So total 18 wagons are involved in fire, and whichever wagon has caught fire has derailed also. சரக்கு ரயில் தீ விபத்தால் திருவள்ளூர் வழித்தடத்தில் விரைவு ரயில் உட்பட அனைத்து ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று மாலைக்குள் இந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.